1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலரிடத்தில் எவ்வளவுதான் பரிசுத்தம் பற்றி பேசினாலும் பிரசங்கித்தாலும் அவர்களுக்குள் பரிசுத்த வாஞ்சை ஏற்படுவதில்லை. பரிசுத்தமற்ற வாழ்க்கை முறையே அவர்களுடைய அடையாளமாக இருக்கிறது. அதற்கு நாம் பழையவர்கள் அல்ல, தேவனுக்குள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம் என்ற சிந்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நமக்குள் நடைபெற நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தை நமக்குள் வரும். அந்த உணர்வு நம்மிடம் வந்துவிட்டால் பாவ அழுக்கு நம்மில் சேராதபடிக்கும் நம்முடைய பரிசுத்தம் பாதிக்கப்படாமல் இருக்கும்படிக்கும் அதிக கவனம் செலுத்துவோம். ஆனால் நம்மில் அநேகர் பாவத்தை விட்டு விலகாமல் பக்தியை மட்டும் அணிந்து கொள்கின்றார்கள். எனவே அவர்களிடத்தில் பக்தியும் இருக்கிறது, பரிசுத்தமற்ற வாழ்க்கையும் இருக்கிறது. அது தேவனுக்கு பிரியமற்ற காரியம். எனவே தேவ பிள்ளைகளே, பழைய பாவ மனிதனை களையாவிட்டால் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற உணர்வு ஒருபோதும் நமக்குள் ஏற்படாது. அது மாத்திரமல்ல, இன்னும் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் ஜெபம், ஆராதனை, காணிக்கை என்று போவோமானால் பரிசுத்தமான ஒரு மாசற்ற வாழ்க்கை முறையை நோக்கி செல்ல மாட்டோம். எனவே முதலில் நாம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து பாவ மனிதன் நீங்கும்படியான மறுபிறப்பின் அனுபவம் நமக்குள் நிகழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.